நாமுத்துக்குமார் எழுதுவார், தம்பி என் உதிரத்தின் பங்காளி, என் உதிரத்தின் பங்காளி, என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், நான் பிறந்த தொப்புள் கொடியில் மலர்ந்த இன்னொரு பூ, நான் உண்ட பாலின் ருசி அறிந்தவன், அதனால் என் பசி அறிந்தவன், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் என் சக ஊன்னு தம்பியை பத்தி எழுதுவார். தம்பி தங்கைகள் அம்மாவை பத்தி சொன்னார்ல, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீப்பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமான்னு வாலி எழுதியிருப்பார். சார், பிரான்ஸ்ல ஒரு விமான ஆக்சிடென்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட உயிர் போகக்கூடிய நிலையில தப்பிச்சு வர்றாங்க. ஒரு 70 பேர் கொண்ட பயணிகள் விமானம். அது அத்தனை பேர் கிட்டத்தட்ட நியரஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆகி பைலட் எப்படியோ ஒரு வகையில் அந்த பிளைட்டை காப்பாத்திட்டாரு. இப்ப அங்க இருந்த பயணிகள் ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்கிறாங்க, நீங்க இந்த கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க, கடைசி நொடியில என்ன நினைச்சீங்க? ஒருத்தர் சொல்றாரு, சார் எனக்கு இப்பதான் என்னுடைய பிசினஸ் நல்லபடியா வந்துச்சு,